இந்த நூல் வந்து எம்ப்ராய்டரி நூல் எவ்வளோ ஆகுது? 3 ருபீஸோ 5 ருபீஸோ தாண்டா இருக்கும். இதை வந்து 6 நூல் இருக்குண்டா. இதை வந்து நம்ம தேவையான அளவு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையானதை கட் பண்ணிவிட்டு இதை 6 நூல் இருக்குண்டா. இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். சரிங்களா? 3 நூலாக பிரிச்சுட்டு இது பாருங்க, இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துட்டு 3 நூலை அதை 6ஆக முடிச்சு போட்டுக்கணும். புரியுதுங்களா? இது 3 நூலாக எடுத்து திக்காக வரணும் தையல், அதனால 6ஆக முடிச்சு போட்டுருக்கணும். இது இப்போ வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போது நம்ம ஆரி ஒர்க்கில் எப்படி சங்கிலி தையல் வருதோ அதே தான் சேம். ஆனால் நம்மளுக்கு ஆரி ஒர்க் தெரியாதவங்க நம்ம இதே மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம் ப்ளவுஸில். இதை பாருங்கள், அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது பாருங்கள், இது கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த நூலுக்கு முன்னாடி, ஓகேவா? இதுக்கு ஃப்ரேம் விற்குண்டா, நம்ம ஃப்ரேம் போட்டுக்கணும். இது சும்மா பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எம்ப்ராய்டரி கிளாஸ் பண்ணும்போது நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது இப்படியே ரைட் சைடே இருக்கணும். திருப்பியே அது வயிற்றுக்குள்ளார அந்த பொட்டுக்குள்ளார நூலில் ஊசியை கொடுத்து முன்னாடி எடுக்கணும். திருப்பியும் வலது பக்கம் அப்படியே சுற்றணும் ஊசியை. பார்த்தீங்களா? இதுதான் சங்கிலி. திருப்பி இதை ரைட் சைடே விட்டுக்குங்க. திருப்பியும் ஒரே பக்கம், நீ லெஃப்ட் சைடு விட்டால் லெஃப்ட் சைடே விட்டுட்டு வரணும், ரைட் சைடு விட்டால் ரைட் சைடே விட்டுட்டு வரணும். அந்த வயிற்றுக்குள்ளார எடுத்து அப்படியே போடணும். அவ்வளோதான்டா. இந்த மாதிரி போடுறது இது பேர் வந்து செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து சங்கிலி தையல், தெலுங்கில் வந்து கொலுசு குட்டு. இதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு தையல்ன்றது இதுதான். இதெல்லாம் வந்து நம்ம டிசைனில் போடாமல் லைன் போட்டு அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து போகணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி முதல்ல முடிச்சுட்டு கீழே இறக்கிட்டு அப்புறமா ஒரு லைனாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி அடியில் வந்து நூல் இன்னும் இருக்குது, அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துலேயே இந்த இதழுக்கு எடுத்துக்கணும். இந்த இதழுக்கு எடுத்துக்கின்னு திருப்பியும் வந்து இந்த இதழை இப்படியே கண்டினியூஸாக இந்த பக்கம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபுல்லாக போட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் போடணும். அதுக்கப்புறமா இந்த இலைங்க வந்து நம்ம கலரிங் கொடுக்குறதா இருந்தால் இதை வந்து இலைங்க இதுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துக்கணும். நம்ம கற்றுக்கிறப்ப அதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து கலர் நூல் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. அதனால் எல்லாமே ஒரே கலரில் போட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி தையல் வந்து இது வந்து வேறு தையல், இது பேர் இன்ட்டு தையல் சொல்லுவோம். இது வந்து சங்கிலி தையல். இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி பண்ணோன்னா நம்ம ஆரி ஒர்க் மாதிரியே நம்ம ப்ளவுஸில் கையில் இந்த டிசைனை வந்து இந்த பக்கம் கையில் போட்டுக்கலாம், முதுகில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளே கற்றுட்டு நம்ம ப்ளவுஸை டிசைன் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. முடிச்சு